இன்னைக்கு சனிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இருந்துச்சு. அதில் பேன் கேக் மாதிரி பண்ணலான்னு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஏபிசி மால்ட் பண்ணும்போது சளிச்சதுக்கு அப்புறம் அந்த கப்பி இருக்குல்ல, அதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை அப்படியே பேன் கேக்காக பண்ணிடலான்னு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு, நம்ம மால்ட் எதுலேயுமே சுகர் கிடையாது, அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு பேன் கேக் சுட்டு எடுத்தாச்சு. முட்டை ஸ்மெல் பசங்களுக்கு பிடிக்காதுன்னா அதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிடலாம். ஜரார் சாப்பிட்ருவான், அதனால நான் எதுவுமே சேர்க்கல. மேலே கொஞ்சமாக நாட்டு சக்கரை தூவி கையில் கொடுத்துட்டேன். கூடவே ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போட்டோன்னு நம்ம ஹெல்த் ட்ரிங்க் போட்டு கொடுத்தேன். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேர் கேட்டு நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். இனிப்புமே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை நீங்க தான் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு ஒரு சைடில் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெறும் உப்பு குழம்பு மிளகாய் பொடி மட்டும் தான் போட்டிருந்தேன். சின்னவர் இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்தாரு. நேற்று மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அதனால அவனை பார்த்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் ஜரார்ட்ட கருவேப்பிலை புடிங்கிட்டு வாடான்னு முருங்கைக்கீரை புடிங்கிட்டு வந்திருக்கேன். பின்னாடி போய் கடாயில வெங்காயம் கருவேப்பிலை மிளகு ஜீரக பொடி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கூடவே புதினா மல்லி சேர்த்து பேஸ்ட் ஆக்கி பச்சை வடை போனதுக்கு அப்புறமா ஒயிட் ரைஸ் போட்டு கிளறி எடுத்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கையும் சேர்த்து பேக் பண்ணியாச்சு.